இது என்ன இடம்? ம், ரொம்ப பழமையானதா இருக்கே. அ, ஆனா உள்ள ஏதோ என்ன அழைக்கிற மாதிரி இருக்கு. இங்க யாருமே இல்லையே. ஆனா இங்க ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே. ம். திறக்கணுமா? திறந்தாதான் உண்மை தெரியும். ரொம்ப இருட்டா இருக்கே. ம். இந்த சின்னங்கள், இது ஒரு சூரிய சின்னமா? இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குமோ? சின்னங்கள்லாம் ஒரு வரிசையா இருக்கே. இது ஒரு புதிர் மாதிரி தோணுதே. ஹேய், வாசல் மூடிடுச்சு. திறக்கலாம். நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். தெர தெர இது திறக்கவே மாட்டேங்குது. என்ன நடக்குது இங்க? இந்த சின்னங்களால தான் வாசல் திறக்கிற வழி இதுல இருக்குன்னு தோணுது. அடடா, தர உடைய ஆரம்பிச்சிடுச்சு. நான் உடனே வெளியே போகணும். அட்ட, ஐயோ, கிட்டத்தட்ட விழுந்துட்டேன். இப்போதே இதை முடிக்கலனா நான் உயிர் பிழைக்க மாட்டேன். சரி, நிதானமா நினைச்சு பார்க்கணும். சூரியன், சந்திரன், அடுத்து என்ன வரணும்? வேகமா செய்யணும். நேரம் இல்லடும். தவறா பண்ணா எல்லாம் முடிஞ்சிரும். இதுதான் கடைசி வாய்ப்பு. தயவு செஞ்சு இது சரியா இருக்கணும். இதுதான் வெளியேற வழியா? கடைசியில அந்த கல்லு சிக்கல்ல இருந்து தப்பிச்சிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் ஷார்ட் ஃபிலிமை எப்படி ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணலாம்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் மொபைலில் கூட ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணாலே வீடியோ ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட். இந்த ஒரே ஒரு ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி தான் நாம் இப்போ ஃபுல் வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ப்ராம்ப்டை பார்த்தீங்கன்னா, இது ஒரு அட்வென்ச்சர் பேஸ்டு ஸ்டோரி கான்செப்ட். இந்த ப்ராம்ப்டை நீங்கள் ஹாரர் ஸ்டோரி ஆகவும், ரொம்ப அட்வென்ச்சர் ஆகவும், இல்ல கிட்ஸ் பேஸ்ட் ஸ்டோரி ஆகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கான்செப்ட் கிரியேட் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா ChatGPTல நீங்க தமிழ்ல வாய்ஸ் ஓவர் மாதிரி கேட்கலாம். இல்லனா சிம்பிளா டைப் பண்ணி கேட்டாலே போதும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க ஸ்டோரியை விட இன்னும் பெட்டரா ஸ்டோரியை ChatGPT உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ கிரியேட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராம்ப்ட்ல பாத்தீங்கன்னா நான் 15 சீன்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு எத்தனை சீன் வேணுமோ அதை இங்க கொடுங்க. இந்த ப்ராம்ப்டை ஃபுல்லா காப்பி பண்ணி ChatGPTல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 15 சீன்ஸுக்கும் டீடைல்ஸா ப்ராம்ப்ட் வந்துடும். அந்த ப்ராம்ப்ட்ல பாத்தீங்கன்னா கேமராவோட ஆக்ஷன்ஸ், விஷுவல்ஸ், டைலாக்ஸ், ஆடியோஸ்னு எல்லாமே வந்துடும். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா டைலாக்ஸ், ஃபர்ஸ்ட் வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருக்க டைலாக்ல இது என்ன இடம், ரொம்ப பழைய மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இத பாத்தீங்கன்னா இது ஒரு சென்டென்ஸாவே இல்ல. இப்போ என்ன பண்ணலாம்னா இருக்க 15 சீன்ஸை ஃபுல்லா காப்பி பண்ணி வேற ஒரு பிளேஸ்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நோட்பேடு, வேர்ட்பேடு, மொபைல்ல பண்ற மாதிரி இருந்தா நோட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல பேஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்றதா இருந்தா எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, இது என்ன இடம், ரொம்ப பழைய மாதிரி இருக்குன்னு இருக்கு. இப்போ இதுல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது என்ன இடம், ரொம்ப பழைய இடம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணலாம். சேம் கீழே பாத்தீங்கன்னா ஆனா ஏதோ என்ன உள்ள அழைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகியிருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஆனா ஏதோ என்ன உள்ள அழைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ இருக்க எல்லா டைலாக்ஸையும் படிச்சு பாருங்க. பார்த்துட்டு எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த பிளேஸ்ல கரெக்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் தனியா ஒரு பிளேஸ்ல அந்த எல்லா சீன்ஸையும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு புரியணும்னு நான் ஓல்டு டைலாக், நியூ டைலாக்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுல பார்த்தாலே உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துடும். சேம் செகண்ட் சீன்லயும் நான் அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஓல்டு டைலாக் எல்லாம் டெலிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ கிரியேட் பண்ண கூகுள் குரோம்ல போயிட்டு கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா கூகுள் லேப்ஸ்ல இங்க ஃப்ளோன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிரியேட் வித் ஃப்ளோ கிளிக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி என் இமெயில் கொடுத்து சைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் உங்க இமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ண வீடியோஸ் எல்லாம் காமிக்கும். நீங்க நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ தனியா ஒரு பிளேஸ்ல டைலாக் எல்லாம் எடுத்து எல்லா சீன்ஸையும் வச்சிருந்தீங்களா, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணி இந்த பிளேஸ்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இங்க இமேஜா வீடியோவான்னு கேக்குது, சோ வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸா இல்ல இன்கிரீடியன்ட் கேக்குது, இன்கிரீடியன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஷார்ட்ஸ்க்கு ரெடி பண்ணீங்களா இல்ல ஃபுல் வீடியோக்கு ரெடி பண்ணீங்களா கேக்குது, நம்ம ஃபுல் வீடியோ, சோ 16:9 சூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா இப்ப நம்ம இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு எத்தனை டைப் ஆஃப் வீடியோ வேணும்ன்றதுக்கு தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 1 கிளிக் பண்ணி இருக்கிறதால 20 கிரெடிட்ஸ் இருக்கு. இதுவே நீங்க 2 கிளிக் பண்ணீங்கன்னா 40 கிரெடிட்ஸ் போயிடும். ஸோ நீங்க X1லயே வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கிரெடிட் சேவ் ஆகும். கீழே பாத்தீங்கன்னா VO3 ஃபாஸ்ட் இருக்கும், அதை வந்து எப்பயுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இதுவே குவாலிட்டியை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் போயிடும். ஸோ அதனால நீங்க எப்பயுமே என்ன பண்ணுங்க, 3.1 ஃபாஸ்ட்டை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி ப்ராப்பர் லிப்சிங் கூட வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இது என்ன இடம்? ரொம்ப பழமையானதா இருக்கே. ஆனா உள்ள ஏதோ என்ன அழைக்கிற மாதிரி இருக்கு. வீடியோ எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாத்திருப்பீங்க. கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்டாண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது எதுக்குன்னா கேரக்டர் அண்ட் ஸ்டோரியை வந்து கன்சிஸ்டன்சியா எடுத்துட்டு போறதுக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி வச்சிருந்த டைலாக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணீங்க இல்லைங்களா, அந்த பிளேஸ்ல போயிட்டு செகண்ட் சீனை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இங்க ஒன்ஸ் எக்ஸ்டெண்ட் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு இதுல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க சேம் ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு செகண்ட் வீடியோவும் ஜென்ரேட் ஆகி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் வீடியோவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இங்க யாருமே இல்லையே, ஆனா இங்க ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே. இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் வீடியோக்கும் ப்ராப்பர் லிப்சிங் கூட வீடியோ ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு எத்தனை சீன்ஸ் இருக்கோ சேம் அதே போல எல்லா சீன்ஸையும் காப்பி பண்ணி இந்த பிளேஸ்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீன்ஸுக்கும் வீடியோ வந்து ரெடி ஆயிடும். இப்போ எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க மேல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். சேம் செகண்ட் வீடியோக்கு வந்தீங்கன்னா அதோட டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, நீங்க அது போல 15 சீன்ஸுக்கும் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிட்டு 1 by 1 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 15 சீன்ஸையும் கிரியேட் பண்ணனா டைம் ரொம்ப இருக்கும். அதனால நான் உங்களுக்கு இப்போ இந்த 2 வீடியோ மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே போல மீதி எல்லா சீன்ஸையும் நீங்க 1 by 1 கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸையும் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எல்லா வீடியோஸையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம கேன்வா ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வேணும்னா கமெண்ட்ஸ்ல ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கேன்வா ஓபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணுங்க. இதுல லேண்ட்ஸ்கேப் வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்போ அப்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அப்லோட்ஸ்ல அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ண எல்லா ஃபைல்ஸும் இங்க காமிக்கும். நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன். சீன் 1 சீன் 2ல இருந்து சீன் 15 வரைக்கும் ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் செகண்ட்னு. ஸோ இது என்ன பண்ணுங்க, ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததும் கேன்வால 1 by 1 அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க சீன் 1ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து ரீநேம் பண்றது. ஸோ எந்த வீடியோன்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிக்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அது கீழே டைம் லைன்ல ஆட் ஆயிடும். சேம் அதே போல இது 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க, இது சீன் 2. ஸோ கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆயிடும். சேம் இதே போல நீங்க 15 வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் 15 வீடியோஸையும் 1 by 1 ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க ஷேர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அது கீழே பாத்தீங்கன்னா இங்க டவுன்லோட் சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க MP4 வீடியோ இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுங்க. உங்களுக்கு வந்து இது ஃபுல் வீடியோவா டவுன்லோட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல AI வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது என்ன இடம்? ரொம்ப பழமையானதா இருக்கே. ஆனா உள்ள ஏதோ என்ன அழைக்கிற மாதிரி இருக்கு. இங்க யாருமே இல்லையே, ஆனா இங்க ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே. திறக்கணுமா? திறந்தாதான் உண்மை தெரியும். ரொம்ப இருட்டா இருக்கே. இந்த சின்னங்கள், இது ஒரு சூரிய சின்னமா? இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குமோ? சின்னங்கள்லாம் ஒரு வரிசையா இருக்கே. இது ஒரு புதிர் மாதிரி தோணுதே. ஹேய், வாசல் மூடிடுச்சு, திறக்கலாம். நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். தெர தெர, இது திறக்கவே மாட்டேங்குது. என்ன நடக்குது இங்க? இந்த சின்னங்களால தான் வாசல் திறக்கிற வழி இதுல இருக்குன்னு தோணுது. அடடா, தர உடைய ஆரம்பிச்சிடுச்சு. நான் உடனே வெளியே போகணும். ஐயோ, கிட்டத்தட்ட விழுந்துட்டேன். இப்போதே இதை முடிக்கலாம், நான் உயிர் பிழைக்க மாட்டேன். சரி, நிதானமா நினைச்சு பார்க்கணும். சூரியன், சந்திரன், அடுத்து என்ன வரணும்? வேகமா செய்யணும். நேரம் இல்லடும். தவறா பண்ணா எல்லாம் முடிஞ்சிரும்.
இதுதான் கடைசி வாய்ப்பு. தயவு செஞ்சு இது சரியா இருக்கணும். இதுதான் வெளியேற வழியா? கடைசியில அந்த கல்லு சிக்கல்ல இருந்து தப்பிச்சிட்டேன்.